Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. தந்தை மகன் இடையேயான மோதலுக்கு மத்தியில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் ஜி.கே. மணி எழுதி கொடுத்ததை அப்படியே பேசுவது போன்ற காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் விவாதத்திற்குள்ளாகி வருகிறது. அதேபோல் பாமக பொதுக்குழு கூட்டம் ஆத்தூரில் நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறிய போது இடத்தை மாற்றிவிட்டோம் என்று அருளும் ஜி.கே. மணியும் சொன்னதும் அப்படியா என்று கேட்டுவிட்டு கடந்து சென்ற காட்சியும் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்ற பாமகவின் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். பிரஸ் மீட்டின் நடுவே ஜி.கே. மணி ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க அந்த பேப்பரை பார்த்து ராமதாஸ் படிப்பது போன்ற காட்சிகளையும் அதில் பார்க்க முடிந்தது. அந்த பேப்பரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி அன்புமணி நடத்திய போராட்டம் செல்லாது என ஜி.கே. மணி கூறவே ஒருவர் எழுதுவது அந்த காட்சியில் பதிவாகி உள்ளது. நானும் நடக்காமல் பதில் சொல்லுகிறேன். ஜி.கே. மணியை போல் எம்எல்ஏ அருளும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து கொண்டிருந்ததும் காட்சியில் பதிவாகி உள்ளது. கூட்டணி பற்றி கேட்பதற்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். பின்னர் பொதுக்குழு குறித்து பேச தொடங்கிய ராமதாஸ் பொதுக்குழு ஆத்தூரில் நடைபெறும் என பேச பின்னாடி இருந்து ஐயா ஐயா ஆத்தூர்ல இல்ல சேலத்துல என எம்எல்ஏ அருளின் குரல் ஒலிக்க தொடங்கியது. அதனை கேட்டு ஜி.கே. மணியும் தலையாட்ட சேலத்தில் பொதுக்குழு என அறிவித்தார் ராமதாஸ். பொதுக்குழு வருகிற 28ஆம் தேதி ஆத்தூரில் நடைபெறும் என ஒரு மாதத்திற்கு முன்பே அறிவிப்பு வெளியான நிலையில் பொதுக்குழு நடைபெறும் இடம் திடீரென மாறியது எப்படி? அது ராமதாசுக்கு தெரியாமல் இருந்ததா என்ற கேள்வியை எழுப்ப வைத்திருக்கிறது. பொதுக்குழு இந்த மாதம் 28ஆம் தேதி பொதுக்குழு நடக்கிறது ஆத்தூரில். சேலம்னு மாத்தியாச்சு. பாமகவில் தந்தை மகன் பிரிவுக்கு ஜி.கே. மணிதான் காரணம் என அன்புமணி தரப்பினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த வீடியோ அமைந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்திருக்கிறது. ராமதாஸின் செயல்பாடுகளுக்கு பின்னணியில் ஜி.கே. மணிதான் இருப்பதாக அன்புமணியே பல முறை குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அன்புமணி மீதான ஊழல் வழக்குகள் குறித்து ராமதாஸ் பேசியிருப்பது மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருந்தாலும் நான் சொன்னால் ராமதாஸ் கேட்பாரா என்றும் அன்புமணிக்காக பல முறை பேசிய காரணத்தால் தன்னை ராமதாஸ் திட்டி வருவதாகவும் சேலத்தில் பேட்டி தந்தார் ஜி.கே. மணி. அந்த பேட்டியில் அன்புமணி மீதான பாசம் இன்னும் விட்டு போகவில்லையா என்று தன்னிடம் ராமதாஸ் ஆவேசப்பட்டதாக ஜி.கே. மணி கூறிய போது அருகில் இருந்த எம்எல்ஏ அருளும் அதை ஆமோதித்து பேசினார். எங்க மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இணைந்து செயல்படுங்கிறதுல 4 மாசமா கடுமையான முயற்சி எடுத்து எங்க மருத்துவரையா ரொம்ப கோபமா என் மேல பேசுவார். ரொம்ப காட்டமா என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப கோபப்பட்ட மணி அன்புமணி தனியா ஒதுங்கி போய் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறார், தனி கட்சி மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் போய் பொறுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பாசமே குறையல போல் இருக்குது. போய் பாசமா இருந்தா அன்புமணி கூட்டிட்டு வாங்க. இல்ல அது சொல்லல, உங்களை எவ்வளவு திட்டுறாரு பொது வழியில இருந்தாலும் நீங்க சொல்லல. எதிர்வரும் தேர்தலில் ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்தால் கட்சிக்கு அது பெரும் பலமாக இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் எந்த நோக்கத்திற்காக கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிதையாமல் இருக்கும் என்பதே வன்னியர் சமூக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.